வணக்கம் நண்பர்களே, நீங்க எல்லாம் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஆல்ரெடி நம்ம ஆனல் ஃபிஷர் பத்தி போட்ட வீடியோவுக்கு பாத்தீங்கன்னா 2.2 lakhs மேல வியூக்கும் அதுல வந்து 1000க்கு அரௌண்ட் வந்து கமெண்ட்ஸ் இருக்கு. ஆல்ரெடி நான் நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு பல வகையான கொஸ்டின்ஸ் நீங்க கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க. ஸோ அதை இன்னும் மோர் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக பல வகையான டீட்டெயில்ஸ் வந்து நான் பிரிச்சு உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது ஆனல் ஃபிஷருக்கான வீடியோ பிளஸ் ஆனல் ஃபிஸ்டுலா பைல்ஸ் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா, நீங்க வீடியோவில் சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண எவ்வளவு நாளில் க்யூர் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நீங்கள் இமீடியட்டாக அந்த சொன்ன எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1-2 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு சிம்டமேட்டிக்காக நல்ல ரிலீஃப் இருக்கும். மேக்ஸிமம் 1 to 2 வீக்ஸில் வந்து உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரி ஆகணும். கண்டிப்பாக சரி ஆகணும். 1 வீக்கில் வந்து நீங்கள் ஃபுல்லாக பண்ணும்போது பர்ஃபெக்டாக சரியாகணும். அதுக்கப்புறம் நீங்கள் 2 வீக்ஸ் வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணிட்டு எந்த சிம்டமும் இல்லைனாலும் ஜஸ்ட் கண்டினியூ மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க நிறுத்திக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு புண்ணு ஆயிருக்கு அப்படின்னா ஆறிடும் ஃபர்ஸ்ட் இனிஷியலா, அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது. பட் ஆனால் ஃபுல்லா ஆறி இருக்காது. பாதி சதவீதம் ஆறுனாலே சரியா போயிடும். அந்த மாதிரி அது பாதி ஆறி இருக்கும். நீங்க ஃபுல்லா ஆறுற வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணிட்டு நீங்க ஸ்டாப் பண்ணிருங்க. உங்களுக்கு பிரச்சனையே வரவே வராது. ஓகேங்களா? 1 to 2 வீக்ஸுக்கு மேல சரி ஆகல அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு விஷயம் சொன்ன விஷயத்துல நீங்க ஏதோ ஒன்று தப்பா பண்றீங்க. இல்ல அது ஃபிஷர் இல்ல வேற ஏதாவது ஒரு காரணத்தினால இருக்கலாம். சரிங்களா? அதனால வந்துட்டு நீங்க இந்த 1 to 2 வீக்ஸ்ங்கிறத ஸ்ட்ரிக்டா வச்சுக்கோங்க. அதுல சரியா வரல ஏதோ ஒரு தப்பு பண்றீங்க, அதை இன்னொரு டாக்டர் பார்க்கணும் அப்படிங்கிற நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம், எப்ப பார்த்தாலும் பெயினாவே இருக்கு, எரிச்சலாவே இருக்கு, என்ன பண்ணலாம்? பெயினுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன வழி தாங்க. பெயினுக்கு வந்து 3 விஷயம் தான். ஒன்று வந்து டேப்லெட், இன்னொன்று வந்து க்ரீமு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாத். இப்போ பெயின் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கும் தான் ஆனல் ஃபிஷர் இருந்துச்சு. பட் ஆனால் நான் எந்த டேப்லெட்டும் எடுக்கலைங்க. இப்போ பெயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் எப்போ பெயின் வரும்? மோஷன் போயிட்டு வந்த உடனே எப்பவுமே பெயின் இருக்குங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்போ மோஷன் போயிட்டு வந்தாலும் அதுக்கப்புறம் இமீடியட்டா ஒரு தடவை நீங்க சிக்ஸ் பாத் பண்ணீங்க அப்படின்னாலே பெயின்ல இருந்து ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும். சிக்ஸ் பாத் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ரீம் வந்து நீங்க போடுங்க. க்ரீம் போட்ட சிக்ஸ் பாத் வந்து இமீடியட்டா பண்ண உடனே வந்து உங்களுக்கு ரிலீஃப் இருக்கும். க்ரீம் போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் டியூரேஷனுக்கு அது வந்து கொஞ்சம் ஆக்ட் ஆகி கொஞ்சம் டியூரேஷனுக்கு அப்புறம் வரும். ரொம்ப பெயின் ஜாஸ்தியா இருக்கும்போது நீங்க டேப்லெட்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மற்றபடி வேற எதுவும் பண்ண தேவையில்லை. சிக்ஸ் பாத் மினிமம் வந்து 10 to 20 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு மினிமம் 2 தடவை பண்ணணும். 4 தடவை வரைக்கும் பண்ணலாம். எவ்வளோ நேரம் வேணால் பண்ணலாம். இப்போ 10 தடவை மோஷன் போகிறதுனால நீங்கள் 10 தடவை பண்ணலாம். இருக்கிறதுலே பெஸ்ட்டு சிக்ஸ் பாத்துக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவை மோஷன் போனதுக்கப்புறம் போனீங்க அப்படின்னா அந்த பெயின் ரிலீஃப் உங்களுக்கு ரொம்ப சரியா இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் சிக்ஸ் பாத் ஒரு டைம் தனியாக பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் மோஷன் போனதுக்கப்புறம் பண்ணலாம். உங்களுக்கு அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. மோஷன் போன உடனே இமீடியட்டா இருக்க பெயினுக்கு இமீடியட்டா நீங்க சிக்ஸ் பாத் பண்ணீங்கன்னா சிக்ஸ் பாத் பண்ண மாதிரியும் ஆச்சு. அந்த பெயினுக்கு இரிட்டேஷனுக்கு எல்லாத்துக்கும் இமீடியட் ரிலீஃப் கிடைச்ச மாதிரியும் ஆச்சு. அடுத்தது ப்ளீடிங்காக என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க. ப்ளீடிங்காக எதுவும் ஸ்பெசிஃபிக்காக பண்ண தேவையில்லைங்க. இப்போ புண்ணு ஆச்சுன்னா அது வந்து ப்ளீட் ஆக தானே செய்யும். அதுக்குன்னு தனியாக நம்ம எதாவது பண்ண போறோங்களா? இல்லை இல்லைங்களா? அந்த புண்ணு ஆடுறதுக்கான விஷயங்கள் செய்யும் போதே அந்த ப்ளீடிங் நின்றோம். அதே மாதிரி தான் எதுவும் ப்ளீடிங் வந்து ஃபிஷர்ல ரொம்ப ஜாஸ்தியாக ஆகக்கூடாதுங்க. நீங்க ப்ளீடிங்க்கு மெயினா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடம் வந்து ரொம்ப நீங்க டைட்டா போய் திரும்ப புண்ணு ஆகிறதுனால தான் வருது. ஸோ அதுக்கு வந்து மோஷன் வந்து லூஸா போகணும். மோஷன் வந்து கான்ஸ்டிபேஷனை தவிர்க்கிறது தான் நீங்க ப்ளீடிங் தவிர்க்கிறதுக்கான வழிங்க. சரிங்களா? அடுத்தது யூஸ்வலா ஹவு மெனி டேஸ் அண்ட் ஹவு மெனி டைம்ஸ் வந்து இந்த நம்ம ஓரலா சாப்பிடக்கூடிய மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம், மற்ற மெடிசன்ஸ் எத்தனை தடவை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற நீங்க கேட்குறீங்க. க்ரீம், இந்த ஆனோபிளிஸ் க்ரீம் இருக்குங்களா, அது வந்து நீங்க தினமும் எடுத்துக்கிட்டே இருந்தீங்க, எத்தனை நாள் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கனாலும் எந்த வகையான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாதுங்க. ஓரல் டேப்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டேப்லெட் பேராசிட்டமால் தான் நான் அட்வைஸ் பண்ணுறேன். மற்ற ஹையர் டோஸ் டேப்லெட்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண அசிக்ளோஃபென் எஸ்பி அதெல்லாம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஆனால் இந்த பெயின் வந்து அவ்வளோ இருக்காது. அதனால நீங்கள் இதுலேயே வந்து யூஸ் பண்ணலாம். பேராசிட்டமால் நீங்கள் 50 கிலோக்கு மேலே இருந்தீங்கன்னா 1 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 4 தடவை வரைக்கும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மற்ற டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 1 கிராம் வரைக்கும் கூட தேவைப்படாது. அப்போ டோலோ 650, பேராசிட்டமால் 500 mg இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து 4 தடவை வரைக்கும் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து எத்தனை நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வாரம் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். ஏன் இந்த 2 வாரம் நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வாரம் வரைக்கும் உங்களுக்கு ஓரல் டேப்லெட் ஓரல் டேப்லெட்டுங்கிறது ரெஸ்கியூ பேசிஸ் தாங்க. பார்த்தீங்கன்னா தினம் உங்களுக்கு 4 தடவை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. எப்போ வலி இருக்கோ அப்போதான் எடுக்கும். நான் சொன்னது எல்லாமே ஃபாலோ பண்ணீங்கன்னா 1-2 நாள் மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்குள்ள எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு சரி ஆகணும். அப்போ வந்து ஓரல் டேப்லெட்டுக்கு இத்தனை நாளைக்கு வந்து உங்களுக்கு அவசியமே இருக்காது. சப்போஸ் நீங்க 2 வாரம் வரைக்கும் எடுக்கிறீங்கனாலே நீங்க ஏதோ ஒரு விஷயம் தப்பு பண்றீங்க, நீங்க டாக்டருக்கு வந்து அனுப்பணும். ஹார்ட் ஸ்டாப் வந்து நீங்க 1 to 2 வீக்ஸ்ல வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. க்ரீம் வந்து நீங்க
லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். 6 பாத் வந்து நீங்கள் லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கான்ஸ்டிபேஷனை எப்படி தவிர்க்கிறது, கான்ஸ்டிபேஷனுக்கான மருந்துகள் வந்து எத்தனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி. கான்ஸ்டிபேஷனுக்கான மருந்து வந்து பார்த்தீங்கன்னா சிரப் வந்து நான் சொல்லியிருந்தேன், சிரப் லூ சிரப், நிறைய சிரப் வந்து மார்க்கெட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் அவைலபிளாக இருக்கு. அதெல்லாம் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா மேக்ஸிமம் 1 month வரைக்கும் தான் வந்து நீங்கள் எடுக்கணும். ஏன் அப்படின்னா சிரப் வந்து உங்களுக்கு இந்த ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய சிரப் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வந்து காஸ் பண்ணலாம். ஸோ அதனால வந்து அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ப்ளஸ் இனிஷியலாக வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்கும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு வந்து கண்டிப்பாக சிரப் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆனல் ஃபிஷர் க்யூர் ஆகல அது வந்து ரொம்ப ஹெல்ப் ஆகும் ஃபர்ஸ்ட் 1 வீக். ஓகேங்களா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயட்ரி ஃபைபர் நீங்கள் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா அது லைஃப் லாங் வந்து நீங்கள் டயட்ரி ஃபைபர் வந்து உங்களோட டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த வகையான சைடு எஃபெக்ட்ஸும் வந்து கிடையாது. சரிங்களா. பட் ஆனால் டயட்ரி ஃபைபர் ஆர்டிஃபிஷியலான டயட்ரி ஃபைபர்ஸ். பட் ஆனால் அல்டிமேட்டாக வந்து நீங்கள் நேச்சுரலாக உங்களோட டயட்டை வந்து நல்ல பழங்கள் காய்கறிகள் இருக்கக்கூடிய டயட்ஸா, மில்லட்ஸ் இருக்கக்கூடிய டயட்டா, ஹோல் சீரியல்ஸ் பருப்பு வகைகள் இருக்கக்கூடிய டயட்ஸை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அதுக்கும் தேவை இருக்காது. அடுத்தது லைஃப் லாங் எடுத்துக்கிறதுக்கு பெஸ்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடுக்கா பொடி. நீங்கள் கடுக்கா பொடி இல்லை ஹரித்துக்கு பொடி இது தினமும் வந்து நைட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதனால லைஃப் லாங் எடுத்துக்கலாம், எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை. ஸோ ஃபைனலாக வந்து கான்ஸ்டிபேஷன் இதுதாங்க. ஸோ கடுக்கா பொடி தண்ணியில் கலந்து குடிக்கலாம், அது வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாயில் வந்து தண்ணி ஊற்றிக்குவேன், அதுப்போ ஒரு ஸ்பூன் கடுக்கா பொடி எடுத்து அந்த அப்படியே போட்டுட்டு அப்படியே முழுங்கிடுவேன். ஸோ அதனால அது நீங்கள் டேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, அதனால உங்களுக்கு அது தெரியாது. சரிங்களா. இதுதான் ட்ரக்ஸோட என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. கான்ஸ்டிபேஷனை வந்து தடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கான்ஸ்டிபேஷன் தடுக்கிறதுக்கு இந்த விஷயமும் டயட் சேஞ்சஸும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் ஆல்ரெடி நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து ரெக்கரன்ட் ஃபிஷர் வந்து திரும்ப வருது. ஃபிஷர் வந்து திரும்ப வரும். இப்போ கீழே விழுந்தா திரும்ப காயம் ஆகுதுன்னா கீழே விழுகிறது தடுத்தா தானே அந்த காயம் வருது நம்ம தடுக்க முடியும். அப்போ ஃபிஷர் திரும்ப வருதுன்னா அதுக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க. நீங்கள் வராமல் ஏன் வருது, கான்ஸ்டிபேஷனால தான் வருது, டயட்னால தான் மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷனால தான் வருது. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. திரும்ப வந்தால் என்ன பண்ணணும், திரும்ப வந்தால் இதே சேம் மெத்தட் தாங்க, எதுவுமே புதிய விஷயம் இல்லை. ஆல்ரெடி நீங்கள் ஒன்ஸ் வந்து ஃபிஷரை மேனேஜ் பண்ணி ஹீல் பண்ணியிருக்கீங்க. ஸோ செகண்ட் டைம் வந்தால் அதை ஹீல் பண்ணிக்கிறது உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பயப்படாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே திரும்ப எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துச்சு. அதுக்கப்புறம் மட்டும் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் வராது அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ஆனல் டேக் வந்து சரியாகிறதுக்கு அதில் ஒரு சதை மாதிரி இருக்குது, அதில் பெயினும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் அது போகணும், அதுக்கு மெடிசன்ஸ் ஏதாவது க்ரீம்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி எந்த விதமான விஷயங்களும் கிடையாதுங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்ல போட்டுருக்கீங்க இதனால எனக்கு ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது. இரிட்டேஷன்னா எரிச்சல் கிடையாது, இரிட்டேஷனா மைண்டில் வந்து ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குன்னு சொன்னால் அந்த மாதிரி நீங்கள் எதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டா வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. சரிங்களா. அப்படியே உங்களுக்கு எனக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சர்ஜரி பண்ணி தான் நீக்க முடியும். சர்ஜரி பண்ணி நீக்கினா வந்து எத்தனை நாள் பெட் ரெஸ்ட் எடுக்கும், ரொம்ப பெரிய சர்ஜரிலாம் இல்லைங்க. இத்திலோடு நீட்டிட்டு இருக்கிறத ஜஸ்ட் அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு தையல் போட்டு விட்டாங்கன்னா அது முடிஞ்சு போயிடும். ஸோ பெட் ரெஸ்ட்லாம் ஒன்றும் உங்களுக்கு பெருசாக தேவைப்படாது, ஒரு நாள் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாம அதுவும் திரும்ப ஒரு பிரச்சனை மாதிரி தான், அதுவும் கொஞ்சம் வலி இருக்கும் மோஷன் போகும்போது. அந்த மாதிரி அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனுவல் சர்ஜரி ஸ்கின் டேக் வந்து சர்ஜரி பண்ணிட்டா திரும்ப வந்து உங்களுக்கு ஸ்கின் டேக் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஸ்கின் டேக் வந்து திரும்ப மறுபடியும் உங்களுக்கு ஃபிஷர் வரதோ வேற எந்த காரணத்தினாலையும் வந்து க்ரானிக் ஃபிஷர்ஸ் வந்து திரும்ப ஸ்கின் டேக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால சர்ஜரி பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை, அது விட்டுருங்க. ஸ்கின் டேக் இருக்குது அப்படின்னா, ஆனுவல் டேக் இருக்குது அப்படின்னா அதை விட்டுருங்க. ஓகேங்களா. அப்படியே பண்ணணும்னு நினச்சினாலும் பண்ணிக்கோங்க, நான் இருக்கிறத சொல்லிட்டேன். ஓகேங்களா. அடுத்தது சர்ஜரி பண்ணால் மோஷனில் வந்து கண்ட்ரோல் போயிடுமா அப்படிங்கிறது எல்லாத்தோட காமனான கேள்வியாக இருக்குங்க. நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப சரியான விஷயம் தாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கோட சர்ஜரியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிங்க்ட்ராட்டமினா அந்த இடத்துல பிடிச்சிருக்கக்கூடிய சதையை வந்து நம்ம கட் பண்ணி விடுறோம். அதான் ஆனல் கான்டினென்ட்டுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சதையை வந்து நம்ம கட் பண்ணுறோம். அப்போ வந்து நேச்சுரலாக வந்து கான்டினென்ட்ஸ் போயிடலாம், அந்த மோஷன் கண்ட்ரோல் போகணும் தானே. பட் ஆனால் ஏன் போகிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த முழு மசில்ஸையும் வந்து நம்ம கட் பண்ணுறதில்ல, கீழே தான் யூஸ்வலாக ஆனஸ்தீசியா வருது, அதில் ஒரு பகுதியை வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த மசில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிங்க்டர் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு அது இன்டாக்டாக இருக்குங்க. ஆப்ரேஷன் பண்ண கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு டிரான்சியன்ட்டாக கொஞ்ச நாள் பீரியட்ல அந்த ஆனுவல் இன்கான்டினன்ஸ் இருக்குங்க. அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்ல, அதனால லைஃப் லாங் இன்கான்டினன்ஸ் இருக்கும் அப்படின்னு பயப்பட தேவையில்ல. பட் ஆனால் 100ல் 3 பேருக்கு 3% பாப்புலேஷனுக்கு இந்த இன்கான்டினன்ஸ் அப்படிங்கிறது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது உண்மைதான். பட் ஆனால் அந்த நீங்கள் ஏன் வந்து அவ்வளோ பெசிமிஸ்டிக்காக வந்து நீங்கள் யோசிக்கணும், நம்ம ஆப்டிமிஸ்டிக்காக நம்ம ஏன் அந்த 97% இவ்வளோ நல்லா இருக்காங்களே அவங்க ஏன் வர முடியாது. எங்கள் அம்மாவுக்கும் தான் பைல் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் அவங்க பெர்ஃபெக்டாக இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள்
எடுத்துக்கோங்க, அந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சர்ஜரி பண்ணால் ஃபிஷர் வராமல் நம்ம லைஃப் லாங் தடுத்துக்க முடியுமா அப்படிங்கிற கண்டிப்பாக கிடையாதுங்க. சர்ஜரி பண்ணாலும் நீங்கள் உங்கள் டயட் லைஃப் ஸ்டைலு நீங்கள் அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா திரும்ப ஃபிஷர் வரதுக்கான 100% வாய்ப்பு இருக்குங்க. ஸோ சர்ஜரி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பை கம்மி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு தானே தவிர திரும்ப ஃபிஷர் வரும் நீங்கள் சரியான வாழ்க்கை முறை பண்ணலன்னா. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. திரும்ப வந்தாலும் உங்களுக்கு இதே ட்ரீட்மெண்ட் தான், சொன்ன அதே கன்சர்வேட்டிவ் மெடிசன் தான் ஃபாலோ பண்ணுங்க, சரியா போயிடும். ஸோ பெஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இந்த சர்ஜரிலாம் வந்து எதுக்காக வந்துன்னா இப்போ கிரான்ஸ் டிசீஸ் இந்த மாதிரி லாங் டேர்ம் இருக்கக்கூடிய டிசீஸ் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து யூஸ்வலா இந்த மெடிசன்ஸ்ல வந்து க்யூர் ஆகுறது கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு டிசீஸ் இருக்கு கூடவே. நார்மலா ஜென்ரல் பப்ளிக் இருக்க உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த நேச்சுரலான ரெமெடிஸ் வீட்லயே பண்ணக்கூடிய ரெமெடிஸ் வந்து ஒரு வாரத்துக்கு ஃபுல் ஃபிளெஜ்ஜா ப்ராப்பரா நீங்க பண்ணுனீங்க அப்படின்னாலே கண்டிப்பா க்யூர் ஆயிடுங்க. நான் முக்கால்வாசி விஷயம் இப்போ ரீசெண்டா வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா யூடியூப்ல வந்து கமெண்ட் பண்றவங்க வீடியோ வந்து ஆல்ரெடி ஃபுல்லா பார்க்காம டேரக்டா வந்து ஆல்ரெடி நிறைய சேனல்ல பார்த்துட்டு இல்ல இந்த வீடியோக்கு பின்னாடி டேரக்டா போய் கமெண்ட் பண்ணிடுறீங்க. அப்படி பண்றதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ஒரு 10 நிமிஷம் தான் அந்த வீடியோ, அந்த 10 நிமிஷம் நீங்க உங்க கவனத்தை செலுத்தி நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கொஸ்டினுக்கு கேள்விகளுக்கு முக்கால்வாசி விடைகள் கிடைத்து விடும். அதுக்கப்புறமேட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணினீங்கனாலே உங்களோட பிரச்சனை தீர்ந்து போயிடும். மற்ற இடத்துல அலைஞ்சு நிறைய டைம் வந்து நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னா ஒரு தடவை ஆனுவல் ஃபிஷர் வந்துருச்சா அடுத்த தடவை ஆனுவல் ஃபிஷர் வராம தடுத்துக்கிறதுக்கு என்ன ப்ரிவென்ஷன் மெத்தட் என்ன என்ன அப்படிங்கறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க செஞ்சீங்கனாலே உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இந்த சர்ஜரி இந்த மெடிசன்ஸ் எந்த விஷயங்களும் உங்களுக்கு தேவையில்லை. மெயினா வந்து கான்ஸ்டிபேஷன் வராம உங்களோட டயட் லைஃப் ஸ்டைல பெர்ஃபெக்டா வச்சுட்டீங்க அப்படின்னால ரொம்ப சிறப்பான வாழ்க்கை வாழலாம். இதுல வந்து நம்ம மெயினா எஃப்ஏக்யூஸ் மட்டும் தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். மெயின் வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் ஃபிஷர் வீடியோ தான் இருக்கு, அது நீங்க பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஃபிஸ்டுலா பைல்ஸ் இதுக்கும் வந்து நான் ஃபுல்லா டீட்டெயிலான வீடியோஸ் வீட்லயே எப்படி க்யூர் பண்ணலாம், சர்ஜரி இருந்தா என்ன சர்ஜரி அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அதை நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு நம்புறேன். அப்படி நீங்களும் நம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி வேறொரு பயனுள்ள வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். வேற என்னென்ன வீடியோக்கள் தகவல்கள் தெரியுமா அப்படிங்கிறது நீங்க கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மருத்துவர், உங்கள் நலவாழ்விற்கான வன் தொண்டன். ஓம் சக்தி.